SASDOவின் பிரதான செய்திகள். தலைப்புச் செய்திகள். மக்களை தாக்க தயாராகிறதா காவல்துறை? ஆயிரக்கணக்கில் தடியடிகள் இறக்குமதி. பாதாள உலக குழுக்களுடன் தொடர்புடைய காவல்துறையினர் தீவிரமடையும் விசாரணை. ராகமவில் பேருந்து விபத்து, 9 மாணவர்கள் உட்பட 12 பேர் காயம். இசாரா செவ்வந்தியுடன் நெருங்கிய தொடர்பில் முக்கிய பிரமுகர்கள், வெளிவரும் தகவல்கள். இங்கு யாரும் மன்னர் இல்லை, ட்ரம்புக்கு எதிராக அமெரிக்காவில் போராட்டம். தொடர்பன விரிவான செய்திகள். தாயக செய்திகள். வெளிநாட்டிலிருந்து சுமார் 3000 தடியடிகளை இறக்குமதி செய்ய இலங்கை காவல்துறை தயாராகி வருகிறது. இதற்கான கேள்வி கோரப்பட்டுள்ளதாக காவல் வழங்கல் பிரிவின் செய்தி தொடர்பாளர் ஒருவர் தெரிவித்தார். இந்த தடியடிகள் பல ஆண்டுகளாக காவல் கடமைகளுக்காக இறக்குமதி செய்யப்படவில்லை. கலவர கட்டுப்பாட்டு நடவடிக்கைகளின் போது போராட்டக்காரர்களை கலைக்க இந்த தடியடிகள் பயன்படுத்தப்பட உள்ளதாக கூறப்பட்டுள்ளது. தேசிய காவல்துறை திணைக்களத்தில் உயர் பதவி முதல் பல்வேறு பதவிகளில் உள்ள அதிகாரிகள் ஒழுங்கமைக்கப்பட்ட குற்றக்குழுக்களுடன் தொடர்புகளை பேணி வருவது தற்போது அம்பலமாகியுள்ளது. இது தொடர்பில் விசாரணைகளை முன்னெடுக்க காவல்துறை விசேட புலனாய்வு பிரிவின் அதிகாரிகளை அதிகரிப்பதில் அவதானம் செலுத்தப்பட்டுள்ளதாக செய்திகள் வெளியாகியுள்ளன. இதன்படி காவல்துறை விசேட புலனாய்வு பிரிவு காவல்துறையில் பணியாற்றும் அதிகாரிகளின் நடத்தை மற்றும் குற்றச்சாட்டுகள் தொடர்பில் விசாரணைகளை மேற்கொள்ள உள்ளது. இந்த நிலையில் குறித்த விசாரணைகளை மேற்கொள்ள காவல்துறை விசேட புலனாய்வு பிரிவுக்கு ஒதுக்கப்பட்டுள்ள அதிகாரிகளின் எண்ணிக்கை போதுமானதாக இல்லை என்பது தற்போது அடையாளம் காணப்பட்டுள்ளது. எனவே இந்த பிரிவுக்கு மேலதிக அதிகாரிகளை நியமித்து புலனாய்வு அமைப்புகளுடன் நேரடி தொடர்பு கொள்ள தேவையான அனுமதியை வழங்க திட்டமிட்டுள்ளது. இதேவேளை ஒழுங்கமைக்கப்பட்ட குற்றக்குழுக்களின் உறுப்பினர்களின் தொலைபேசி தொடர்புகளை கண்காணிப்பதில் பல காவல்துறை அதிகாரிகள் அவர்களுடன் தொடர்புகளை கொண்டிருந்ததாக தெரியவந்துள்ளது. எவ்வாறாயினும் குறித்த அதிகாரிகள் மீதான ஆரம்ப விசாரணைகளை இந்த பிரிவு நடத்தவுள்ளமை குறிப்பிடத்தக்கது. ராகம படுவத்த பகுதியில் இடம்பெற்ற பேருந்து விபத்தில் 9 பாடசாலை மாணவர்கள் உட்பட 12 பேர் காயமடைந்துள்ளனர். சபுகஸ்கந்த பகுதியில் உள்ள பாடசாலையை சேர்ந்த சாரணர் குழு ஒன்று படுவத்தை மகா வித்தியாலயத்தில் நடந்த நிகழ்ச்சியில் பங்கேற்று திரும்பிக் கொண்டிருந்த போது இந்த விபத்து ஏற்பட்டதாக போலீசார் தெரிவித்தனர். பேருந்து தடுப்பொன்றில் மோதி கவிழ்ந்ததில் இந்த விபத்து ஏற்பட்டுள்ளது. இருப்பினும் பேருந்தின் தடுப்பான் வேலை செய்யாததால் விபத்து ஏற்பட்டிருக்கலாம் என்று போலீசார் சந்தேகம் வெளியிட்டுள்ளனர். இந்த விபத்தின் போது பேருந்தில் 20 மாணவர்கள் இருந்துள்ளமையும் தெரிய வந்துள்ளது. இந்த விபத்து குறித்து ராகவ போலீசார் மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டுள்ளனர். நேபாளத்தில் கைது செய்யப்பட்டு இலங்கைக்கு அழைத்து வரப்பட்ட இசாரா செவ்வந்தியுடன் பல்வேறு முக்கிய பிரமுகர்கள் நெருங்கிய தொடர்பில் இருந்துள்ளதாக அதிர்ச்சி தகவல்கள் வெளியாகியுள்ளன. இசாரா செவ்வந்தி பயன்படுத்திய தொலைபேசி இலக்கத்தின் அழைப்புகள் குறித்த தகவல்கள் மூலம் இந்த விவரங்கள் வெளியாகியுள்ளன. உள்நாட்டில் மட்டுமின்றி வெளிநாடுகளில் உள்ள பல முக்கிய பிரமுகர்கள் மற்றும் செல்வாக்குமிக்க நபர்களும் இசாராவுடன் நெருங்கிய தொடர்பில் இருந்துள்ளனர். இது தொடர்பான விசாரணைகள் தற்போது மேற்கொள்ளப்பட்டு வருவதன் காரணமாக குறித்த நபர்களின் பெயர்களை தற்போதைக்கு வெளியிட முடியாது என்று போலீசார் மறுப்பு தெரிவித்துள்ளனர். எனினும் எதிர்வரும் நாட்களில் இசாரா செவ்வந்தியுடன் நெருங்கிய தொடர்பில் இருந்த குற்றச்சாட்டில் அரசியல் பிரமுகர்கள் உள்ளிட்ட சிலர் கைதாக்கும் சாத்தியம் இருப்பதாக தெரிய வந்துள்ளது. உலகச் செய்திகள். அமெரிக்க ஜனாதிபதி டொனால்டு டிரம்பின் குடியேற்றம், பாதுகாப்பு மற்றும் கல்வி தொடர்பான கொள்கைகளை எதிர்த்து போராட்டம் ஒன்று முன்னெடுக்கப்பட்டுள்ளது. அமெரிக்காவின் பல்வேறு நகரங்களில் நடந்த குறித்த போராட்டத்தில் ஏராளமானவர்கள் பங்கேற்றனர். அமெரிக்க ஜனாதிபதியாக டொனால்டு டிரம்ப் கடந்த ஜனவரியில் பதவியேற்றார். அப்போது அரசின் பொருளாதார கொள்கைகளை மாற்றியிருந்தார். இந்த நிலையில் டிரம்பின் இந்த அதிரடி நடவடிக்கைகளுக்கு எதிர்ப்பு தெரிவித்து அமெரிக்காவில் போராட்டம் வெடித்துள்ளது. இங்கு யாரும் மன்னர் இல்லை என்ற வலியுறுத்தலுடன் போராட்டங்கள் இடம்பெற்றுள்ளன. அமெரிக்காவின் 50 மாகாணங்களிலும் 2500க்கும் மேற்பட்ட இடங்களில் போராட்டங்கள் நடத்தப்பட்டுள்ளதாக அந்நாட்டு ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன. இந்த போராட்டம் குறித்து கருத்து தெரிவித்துள்ள டிரம்ப், இந்த போராட்டங்கள் அர்த்தமற்றது. அவர்கள் தன்னை ஒரு மன்னர் என குறிப்பிடுகிறார்கள். நான் மன்னர் இல்லை, அமெரிக்க மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டவன். அமெரிக்க நலன்களை உறுதி செய்யவே இந்த நடவடிக்கைகளை எடுக்கிறேன் என்று பதிவிட்டுள்ளார். மீண்டும் தலைப்புச் செய்திகள். மக்களை தாக்க தயாராகிறதா காவல்துறை? ஆயிரக்கணக்கில் தடியடிகள் இறக்குமதி. பாதாள உலக குழுக்களுடன் தொடர்புடைய காவல்துறையினர் தீவிரமடையும் விசாரணை. ராகமவில் பேருந்து விபத்து, 9 மாணவர்கள் உட்பட 12 பேர் காயம். இசாரா செவ்வந்தியுடன் நெருங்கிய தொடர்பில் முக்கிய பிரமுகர்கள், வெளிவரும் தகவல்கள். இங்கு யாரும் மன்னர் இல்லை, ட்ரம்புக்கு எதிராக அமெரிக்காவில் போராட்டம்.